பருப்பு கீரை மாடியில் பரவி கிடக்குன்னு அந்த கீரையை போய் பறிச்சுட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் பறித்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போது தேவையான அளவு பருப்பு, 3 மிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி, தேவையான தண்ணி போட்டு, நம்ம பூண்டு கொஞ்சம் 4-5 பல் போட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு, மஞ்சத்தூள் போட்டு கேஸில் வேக வச்சுருவோம். பருப்பு வந்து ஒரு அரை வேக்காட்லேருந்து 3/4 வேக்காடு வரைக்கும் நல்லா வேகணும். வேகிறப்போ 4 துண்டு மாங்காவை போட்டுக்கணும். மாங்காய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் சேர்த்தா புளி சேர்க்க வேண்டாம். மாங்காய் சேர்த்து பருப்பு இப்போது முக்கால்வாசி வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கீரையை க்ளீன் பண்ணி வச்சுட்டு கீரையை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கீரை வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கிட்டு, இப்போது தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நம்ம அதை நல்லாவே மத்து வச்சு நைஸாக வந்து கடைஞ்சிக்கிட்டாச்சு. அந்த மாங்காய், கீரை, தக்காளி எல்லாமே நல்லா அரைகிற அளவுக்கு நல்லா கடைஞ்சிக்கிட்டாச்சு. கடைஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு 4 மிளகா, பூண்டு தட்டி போட்டு இந்த கடைஞ்சி வச்சதை ஊற்றி பெருங்காயம் அதில் போட்டோன்னா ஒரு கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணி நம்ம கீரை தயார். இப்போ நம்ம அப்பளத்தை நொறுக்கி கூட வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.